அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். மிதுன ராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் ஆனி மாதம் ஆகும். இந்த ஆண்டின் ஜூன் 16ஆம் தேதி சூரியன் பகவான் மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். மேலும் மிதுனத்தில் புதன் சுக்கிரன் சேர்க்கையும் நடைபெற உள்ளது. இதனால் 3 கிரகங்களின் சேர்க்கையும் உங்களுக்கு யோகம்தான். புதாதித்ய யோகம், சுக்கிராதித்ய யோகம் உருவாக உள்ளது. இதனால் உருவாகும் சுப பலன்கள் உங்களுக்கு தொழில், வேலை, வியாபாரத்தில் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். மிதுன ராசியில் இருக்கும் செவ்வாய் 12ஆம் தேதி மேஷ ராசிக்கு இடம்பெயர்ச்சியாகின்றார். கும்பராசியில் இருக்கும் சனி வக்கரமடைந்து 28ஆம் தேதி மகர ராசிக்கு வருகின்றார். நவகிரகங்களின் சஞ்சாரத்தினால் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமும் கிடைக்கப் போகின்றது. ஆனி மாதத்தில் சூரியன் மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய 32ஆம் தேதி கடகராசிக்கு இடம்பெயர்ச்சியாகின்றார். ரிஷப ராசியில் இருக்கும் புதன் 18ஆம் தேதி மிதுன ராசிக்கு சென்று 32ஆம் தேதி கடகராசிக்கு அமரப்போகின்றார். மேசராசியில் இருக்கும் சுக்கிரன் 4ஆம் தேதி ரிஷப ராசிக்கு மாறி 29ஆம் தேதி மிதுன ராசிக்கு போவார். தமிழ் மாதங்களில் சித்திரை மாதத்தை தான் வருடப்பிறப்பாக நாம் கொண்டாடுவோம். 3வது மாதமாக ஆனி மாதம் இருக்கும். மிக நீண்ட மாதமாகவும் ஆனி மாதம் இருக்கின்றது. இந்த மாதத்திற்கு 32 நாட்கள் உள்ளது. சூரியனின் வடதிசையில் பயணமாக உள்ளார். உத்தராயணத்தின் கடைசி மாதமாகவும் வருவது ஆனி மாதம். மிதுன ராசியில் சூரியன் சஞ்சரிப்பதால் இது மிதுன மாதம் என்றுதான் அழைக்கலாம். கிரகங்களின் கூட்டணி சஞ்சாரத்தினால் ஆனி மாதத்தில் பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இந்த ஆனி மாதத்தில் கிடைக்கும் என்று பார்த்திடலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கான இந்த ஆனி மாதம் எப்படிப்பட்ட பலன் வழங்கும் என்று பார்க்கலாம். இவங்க எந்த நேரத்திலையும் அவங்களுடைய எதிர்காலத்தை பற்றிய சிந்தித்து கொண்டு தான் இருப்பாங்க. இந்த மாதத்தில் உங்களுடைய கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கின்றார். அதனாலேயும் உங்களுக்கு யோகம்தான். மேலும் அவரோடு சூரியனும் சுக்கிரனும் இணைந்திருப்பதால் உங்களுக்கு புதாதித்ய யோகமும் புத சுக்கிர யோகமும் ஏற்பட போகின்றது. எனவே பொருளாதாரத்தில் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றமும் உண்டு. உங்களுடைய இல்லம் தேடி நல்ல தகவல்களும் வந்து சேரும். உங்களுக்கு சுப செலவுகள் தான் அதிகரிக்கும். ஆனி மாதம் 5ஆம் தேதி கும்பராசியிலிருந்து சனி வக்கரம் வருகின்றார். உங்கள் ராசிக்கு 8, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் சனி. அவர் வக்கரம் வரும் பொழுது நன்மைதான் அதிகரிக்கும். இருந்தாலும் தீமையும் இரண்டுமே தான் கலந்து நடைபெற போகின்றது. அஷ்டமாதிபதி வக்கரம் பெறுவதால் இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வந்து கொண்டு இருக்கும். ஆரோக்கியத்தில் இருந்த தொல்லைகள் அகன்றுவிடும். அதே நேரத்தில் பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் தான் சனி. அதனால் பிள்ளைகளாலும் பெற்றோர்களாலும் சிறு பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து சேரும். பாக பிரிவினைகள் உங்களுக்கு இழுபறியான நிலையில்தான் இருக்கும். பூர்வீக சொத்துகளால் அண்ணன் தம்பிக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். ஆனி மாதம் 12ஆம் தேதி கடகராசிக்கு புதன் போவார். ராசிநாதன் தனஸ்தானத்திற்கு வருவது நல்ல நேரம்தான். தனவரவு உங்களுக்கு தாராளமாக வந்து சேரும். நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமைகள் அதிகரிக்கும். கூட்டு முயற்சிகளில் இருந்து விலகி தனித்து இயங்கவும் முற்படுவீர்கள். கொடுக்கல் வாங்கல்கள் உங்களுக்கு சரியான நிலையில் நடைபெறும். பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு வருவதற்கான வாய்ப்புகளும் அறிகுறிகளும் தென்படுகின்றன. பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். ஆனி மாதம் 23ஆம் தேதி கடகராசிக்கு சுக்கிரன் போவார். விரையாதிபதி சுக்கிரன் தனஸ்தானத்திற்கு செல்லும் பொழுது விரயத்திற்கேற்ற வருமானமும் வந்து சேரும். எந்த வேலையும் பணத்தையும் வைத்துக்கொண்டு செய்ய முடியாது.
காரியத்தை தொடங்கிவிட்டால் பணப்புழக்கம் தாராளமாக வந்து சேரும். இந்த காலத்தில் பெண் பிள்ளைகள், சுப சடங்குகள், திருமணம் போன்றவை நடைபெறும். உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த வெளிநாட்டு அழைப்புகளும் வந்து சேரும். அதனால் நீங்கள் மகிழ்ச்சியாக உலாவரப் போகின்றீர்கள். உங்கள் ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் விளங்குவதால் பிள்ளைகளாலும் விரயங்களும் ஏற்படும். சீர்வரிசை பொருட்கள் வாங்குவதாலும் ஆடை ஆபரணங்கள் பொருட்கள் வாங்குவதன் மூலமும் வீண் விரயங்களில் இருந்து விடுபட முடியும். ஆனி மாதம் 27ஆம் தேதி ரிஷபராசிக்கு செவ்வாய் போவார். உங்கள் ராசிக்கும் லாபஸ்தானத்திற்கும் அதிபதியான செவ்வாய் விரயஸ்தானத்திற்கு வரும்பொழுது வரவை காட்டிலும் செலவு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். உத்தியோகத்தில் திடீர் இடமாற்றமும் இலாக்கா மாற்றமும் ஏற்படும். அதனால் உங்களுக்கு மனக்குழப்பம் ஏற்படலாம். எதையும் நீங்கள் துணிந்து எந்த முடிவும் எடுக்க இயலாது. புதியவர்களை நம்பி செய்யும் முயற்சிகளிலிருந்து விரயங்கள் தான் அதிகரிக்கும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவும் கிடைக்கும். வியாபாரம், தொழில் செய்பவர்களுக்கு கடுமையான போட்டிகளுக்கு இடையில் முன்னேற்றமும் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் வளைந்து கொடுத்துதான் நீங்கள் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளை நீங்கள் வளைந்து கொடுத்துதான் செல்வது நல்லது. கலைஞர்களுக்கு ஆதரவுகள் பெருகும். மாணவ மாணவியர்களுக்கு ஆசிரியர்கள் ஆதரவு கண்டிப்பாக இருக்கும். பெண்கள் சிக்கனத்தை கையாளுவதுதான் நல்லது. குடும்பத்தில் சுப செலவுகளும் அதிகரிக்கும். உங்களுக்கு பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் என்று பார்த்தால் ஜூன் மாதம் 15, 16, 27, 28, ஜூலை மாதம் 1, 2, 8, 9, 12, 13. உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்று பார்த்தால் நீலம் நிறம். உங்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் பரிகாரம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தால், நீங்கள் சூரிய பகவானுக்கு பொங்கல் வைத்து வழிபட்டால் போதும். இந்த மாதத்தில் உங்களுடைய குறைகள் அனைத்தும் நீங்கிவிடும். இந்த ஆனி மாதத்தில் சுபமுகூர்த்த நாட்கள் என்று பார்த்தால், ஆனி மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தஸ்தமி அஸ்தம் வருகின்றது. ஆனி மாதம் 3ஆம் தேதி திங்கட்கிழமை ஏகாதசி சித்திரை நாள் வருகின்றது. ஆனி மாதம் 19ஆம் தேதி புதன்கிழமை திரையோதசி ரோகிணி வருகின்றது. ஆனி மாதம் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை துவியதிதி பூசம் வருகின்றது. ஆனி மாதம் 26ஆம் தேதி புதன்கிழமை பஞ்சமி மகம் வருகின்றது. ஆனி மாதம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சஷ்டி உத்திரம் வருகின்றது.